விக்கிரவாண்டியில் வந்து விஜய் அவர்களுடைய முதல் மாநாடு அவர் போட்டபோது அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கொஞ்சம் ஒரு புதிய விஷயமா இருந்தது. எங்களை நம்பி வரவங்களை நாங்கள் கூட்டணியில் நினைத்து கொண்டு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் அப்படின்ற விஷயம். இது வந்து விடுதலை சிறுத்தைகளோட ஒரு நீண்ட நாளாக சொல்லி கொண்டு இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அவர்களுக்கு இயல்பாகவே வந்து அவர் விஜய் சொன்னது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு இம்பேக்ட் அவங்கக்கிட்ட ஏற்படுத்திச்சு. அவங்க அதை வரவேற்றாங்க. ப்ராபபிளி அவங்களுடைய எண்ணத்தையும் வந்து விஜய் பிரதிபலிக்கிறார் என்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கூட கொடுத்துருக்கலாம். ஆனால் காலம் போக போக பார்த்திங்கன்னா விஜயோடைய அவர் எடுத்து செல்கிற அரசியல் இருக்குது இல்லையா, அது கிட்டத்தட்ட அவருடைய ஓட் பேங்க்கில் ஏதாவது திருமாவளவனுடைய ஓட் பேங்க்கில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வருமோன்னு அவங்க யூகிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்துருப்பாங்க ஒரு வேளை. ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு குறியீடுகள் அல்லது அவங்களுக்கு தெரிஞ்சிருப்பதன் காரணமாக ஒரு இந்த மாதிரியான ஒரு பேச்சுக்கள் வந்திருக்கலாம். பாஜக எதிர்ப்பு என்பது வந்து ஒரு தீவிரமான ஒரு எதிர்ப்பை வந்து தாவேகா எதுவும் கையாளலை. ஆக்சுவலாக கொள்கை எதிரின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்களே தவிர அந்த பாஜகவே இவங்களை கூட்டணிக்கு கூப்பிட்ற லெவலில் தான் தாவேகா கூப்பிட்றாங்க. இன்னும் விஜய் வாயிலேருந்து மறுப்பு வரல, வெவ்வேறு மறுப்புகள் வந்து இருக்கே தவிர விஜய் இன்னும் டைரெக்டாக எங்களுக்கும் பாஜகவுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது, கொள்கை எதிரி அப்படின்ற விஷயத்த நாங்கள் எந்த சமயத்துலையும் பாஜகவோட கூட்டணிக்கு போக மாட்டோன்ற ஒரு விஷயத்தை அவர் கிளியராக அவர் சொல்லலை ஆக்சுவலாக. அதனால் பாஜகவை வந்து எப்படி எதிர்க்கிறார், அவருடைய ஓட் பேங்க் என்னவாக இருக்க முடியும்? விஜயோட ஓட் பேங்க் அது பெரும்பாலும் திமுக எதிர்ப்பு ஓட் பேங்காக இருக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்காக இருக்கும். அது பாஜகவை கொள்கை எதிரின்னு சொன்னதுனால திமுக, அப்போ பாஜக ஓட் பேங்க் எதிர்ப்பு ஓட் பேங்க் திமுகவுக்கு போகிறது. அதுலேருந்து கொஞ்சம் ஓட் பேங்க் அவர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்கிறது மூலமாக. ஆனால் எப்போ அது சாத்தியமாகும்னா நீங்கள் வந்து பாஜகவை தீவிரமாக எதிர்க்கும்போது தான் அது சாத்தியமாகும். அந்த நீங்கள் தீவிரமாக எதிர்க்கிறீங்கன்னு எப்போ தெரியும்னா, நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் மத்திய அரசு பாஜக அல்லது கட்சியோ அல்லது ஆட்சியோ செய்கிற பல விஷயங்கள் இருக்குல்ல, நிதி கொடுக்காது இருக்கிறது, கவர்னர் மூலமாக தொந்தரவு கொடுக்கறது போன்ற பல விஷயங்கள், மொழியை திணிக்கிறது, நிதி அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல, தொடர்ந்து கீழடி விஷயங்களை இதை இப்போ இழுத்தடிக்கிறது, தமிழுக்கு வந்து ஒரு பின்னடைவு செய்கிற விஷயங்கள், தொன்மையை பற்றின விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் நீங்கள் எவ்வளவு தீவிரமாக நீங்கள் களமாடுறீங்களோ அவ்வளவு தீவிரமாக நீங்கள் பாஜக எதிர்ப்பை நீங்கள் கடைபிடிக்கிறீங்கன்னு. இப்போ நீங்கள் வக்ஃப் போர்டு பில்லுக்கு ஒரு கேஸ் போட்டிருக்கீங்க, ஓகே, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் நீங்கள் எந்த அளவுக்கு தீவிரமாக நீங்கள் பாஜக எதிர்ப்பை கையாளுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திமுகவுக்கு போகிற பாஜக எதிர்ப்பு ஓட்டுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை நீங்கள் கையாளுறீங்களா இல்லையான்றது ஒரு கேள்விக்குறியான நான் பார்க்குறேன். அதுக்கு ஒரு காரணம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வரப்போகிறது சட்டமன்ற தேர்தல், நாங்கள் வந்து அதை வந்து இது பண்ணணும், மத்திய அரசை வந்து ரொம்ப இது பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் இங்கே மத்திய அரசு பண்ணுற பல வேலைகள் வந்து தமிழ்நாட்டு மக்களை நேரடியாக அஃபெக்ட் பண்ணுது. இப்போ ரைட் டு எஜுகேஷனில் ஒரு ஏழை குழந்தைய வந்து சேர்றதை தடுக்குது இல்லை.